Dear students, today we are going to discuss about Joint Hindu Family Business. Unit 2 Forms of Business Organization. Chapter 5 Hindu Undivided Family and Partnership. Before that, introduction to HUF. So HUF is short form of Hindu Undivided Family Business. The Hindu Undivided Family Business is a distinct form of organization peculiar to India. Joint Hindu family fame is created by the operation of law. It does not have any separate and distinct legal entity form that of its members. The business of Joint Hindu family is controlled under the Hindu law. The membership in this form of business organization can be acquired only by birth or by marriage to a male person who is already a member of Joint Hindu family. இப்போ ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படிங்கிறது தமிழில் இந்து கூட்டு குடும்ப வணிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸை நடத்திட்டு வர்றதுக்கு பேர் இந்து கூட்டு குடும்ப வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிஸ்னஸில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அப்படின்னா தாத்தா பாட்டி, அப்புறம் மகன், அப்புறம் அந்த மகனோட மகன், இந்த மாதிரி பரம்பரையாக அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு பேர் தான் இந்து கூட்டு குடும்ப வணிகம். அப்போ இந்த கூட்டு குடும்ப வணிகம் அப்படின்னா எந்த நாட்டில் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதே இந்தியாவில் மட்டும்தான் ரொம்ப ஸ்பெக்குலியராக இருக்கிற ஒன் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ மற்ற கண்ட்ரியில் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை. த ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் இஸ் எ டிஸ்டிங்க்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் பெக்குலியர் டு இந்தியா. ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி ஃபேம் இஸ் கிரியேட்டட் பை த ஆப்ரேஷன் ஆஃப் லா. இந்த ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆப்ரேஷன் பை லா, ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. அந்த சட்டம் யார் ஃபாலோ பண்ணது அப்படின்னா, அந்த இந்து கூட்டு குடும்ப தலைவர் அந்த ஃபேமிலிக்குள்ளே சில சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதன் மூலிமா கிரியேட் பண்ணுறது, கட்டுப்படுத்துறது. இட் டஸ் நாட் ஹேவ் எனி செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் லீகல் என்டிட்டி ஃபார்ம் தட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேறு, குடும்பம் அப்படிங்கிறது வேறு, மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வேறு அல்ல. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ இந்து கூட்டு குடும்ப மெம்பர்ஸ் தான் பிஸ்னஸ்ஸு, அந்த பிஸ்னஸ் தான் இந்து கூட்டு குடும்ப வணிகம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தெர் இஸ் நோ எனி செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் லீகல் என்டிட்டி ஃப்ரம் தட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். த பிஸ்னஸ் ஆஃப் ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி இஸ் கண்ட்ரோல்டு அண்டர் த ஹிந்து லா. ஸோ இது சட்டத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த லா என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இந்து கூட்டு குடும்ப வணிகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஹிந்து லா அப்படின்னு இந்து சட்டம். ஓகே, அந்த சட்டத்தால் கட்டுப்படுத்தப்படுது. த மெம்பர்ஷிப் இன் திஸ் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கேன் பி அக்வயர்டு ஒன்லி பை பர்த் ஆர் பை மேரேஜ் டு எ மேல் பர்சன் ஹூ இஸ் ஆல்ரெடி எ மெம்பர் ஆஃப் ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி. இந்த இந்து கூட்டு குடும்ப வணிகத்தில் மெம்பராக சேரணும் அப்படின்னா, ஸோ எனி ஒன் பர்சன் அக்வயர்டு ஒன்லி பை பெர்த், அந்த குடும்பத்தில் பிறந்தாலே அந்த இந்து கூட்டு குடும்ப வணிகத்தில் அவங்க மெம்பராக இருந்துக்குவாங்க. அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மேல் பெர்சன், ஆண் வாரிசு இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் மேரேஜ் பண்ணாலே அந்த அந்த லேடிஸ் முதற்கொண்டு அவருடைய மனைவி முதற்கொண்டு இந்து கூட்டு குடும்ப வணிகத்தில் மெம்பராக சேர்ந்துடுறாங்க. ஓகே, ஸோ இந்து கூட்டு குடும்ப வணிகத்தில் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத அந்த குடும்பத்தில் பிறந்தாலோ அல்லது ஆண்மகனை திருமணம் செய்யும்போதோ அவங்க மெம்பராக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. இதுதான் இந்து கூட்டு குடும்ப வணிகம் அப்படிங்கிறது. Dear students, now we are going to discuss about what is the meaning of HUF. HUF expansion is Hindu Undivided Family. Here, when two or more families agree to live and work together, invest their resources and labor jointly and share profits or losses together, then this family is known as composite family or HUF. Okay, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when two or more families, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் agree to live, agree அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒப்புக்கொள்ளப்பட்டது. எதுக்கு? டு லிவ்,
அண்ட் ஒர்க் டுகெதர். அவங்க எல்லாருமே 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துல வசித்து ஒரே மாதிரி வேலையை செஞ்சு இன்வெஸ்ட் தயர் ரிசோர்ஸஸ், அவங்களுக்கு என்ன இருக்கோ, அவங்ககிட்ட என்ன மூலதனம் இருக்கோ அதை இன்வெஸ்ட் பண்ணி, அண்ட் லேபர், இன்வெஸ்ட் பண்ணுறது ரிசோர்ஸஸ் அண்ட் லேபர், ஜாயின்ட்லி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய மூலதனத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரே தொழிலை செஞ்சு அதில் வர்ற ப்ராஃபிட் அண்ட் ஷேர் ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸஸ் டுகெதர். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் வந்து சமமாக பிரிச்சுட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு பேர் தான் இந்து கூட்டு குடும்ப வணிகம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகே, அவங்க செய்கிற பிஸ்னஸ்க்கு பேர் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பிஸ்னஸ். ஓகே, இட் இஸ் நோன் as காம்போசைட் ஃபேமிலி ஆர் HUF. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சி ராய் அண்ட் கோ ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபேம். அப்போ சி ராய் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட ஃபேமு. இதில் அந்த ஃபேமிலியே தாத்தா ஆடிட்டராக இருப்பார், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருப்பார், அதுக்கடுத்து அப்பா அந்த வேலை செய்வார், அதுக்கடுத்து அவருடைய பையன் கூட அந்த வேலை செய்வார். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் இந்து கூட்டு குடும்ப வணிகம், அல்லது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கூட பண்ணலாம். இப்போ தாத்தா அப்பா மகன் அப்படிங்கும்போது 3 குடும்பங்கள் வந்துருச்சு இல்லையா. இந்த 3 ஃபேமிலிஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இந்து கூட்டு குடும்ப வணிகம். கிளியர்டாப்பா? தென் here example C Roy and Co, a chartered accountant firm. Here there are 2 schools of Hindu law. One is Tayabaka law, which is prevalent in Bengal and Assam, and other is Mitaksara, prevalent in the rest of the country. இதில் ஹிந்து லா பற்றி சொல்கிறது 2 டைப் ஆஃப் லாஸ் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா தயாபாகா அப்படின்னு சொல்லி ஒரு லா, தயாபாகா அப்படின்னு ஒரு லா. இது வந்து ப்ரிவலண்ட் இன் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம். இங்கே வந்து அந்த இடத்துலலாம் வேறு எல்லா இடத்துலையுமே இருக்குது. அண்ட் அதர் மிட்டக்ஸரா லா, ப்ரிவலண்ட் இன் ரெஸ்ட் இன் தி கண்ட்ரி. ஓகே, ஸோ மிட்டக்ஸரா லா அப்படிங்கிறது, தயாபாகா லா அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அக்கார்டிங் டு மிட்டக்ஸரா லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, there is a son's right by birth in the property of joint family. ஸோ மிட்டக்ஸரா லா அப்படிங்கிறது என்ன, அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் பிறந்தாலே அந்த பையன் ஆட்டோமேட்டிக்காக இந்து கூட்டு குடும்ப வணிகத்தில் மெம்பராக வந்துடுறா அப்படின்னு அர்த்தம். பிறந்தாலே போகுது. ஸோ பெண் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி இல்லை, ஃபீமேல் சைடுக்கு there is no rights இந்த மிட்டக்ஸரா லாவில். ஒன்லி மேல் மெம்பர்ஸ் ஆல்சோ கெட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், ஷேர் ஆஃப் property in from the joint Hindu family business. According to Mitaksara law, there is a son's right by birth in the property of joint family. Okay, it means when a son is born in the family, he acquires an interest in the property jointly held by the family. Okay, today Hindu Succession Act, இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 படி, ஸோ ஹிந்து சசஷன் ஆக்ட் 2005 இஸ் அப்ளிகபிள் டு ஆல் மேல் அண்ட் ஆல் ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ இதுக்கு முன்னாடி மேல் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் ஆஸ் பர் த ஆக்ட் இஸ் ஹிந்து சசஷன் ஆக்ட் 2005, ஓகே, அப்ளிகபிள் டு ஆல் மேல் அண்ட் ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ HUF. Clear-அப்பா? Then next topic is what are the characteristics of Hindu undivided family business. Okay, so most of the points extracted from the meaning and definitions of Hindu undivided family business. நிறைய பாயிண்ட்ஸ் அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். மீனிங் டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா அதில். ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருச்சு. அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கவர்னட் பை ஹிந்து லா. இந்து கூட்டு குடும்ப வணிகம் எந்த லாவால் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னா இந்து சட்டப்படி. ஓகே, ஹிந்து லா பிரகாரம் கட்டுப்படுத்தப்படுது. அப்போது த பிஸ்னஸ் ஆஃப் த ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி இஸ் கண்ட்ரோல்டு அண்ட் மேனேஜ்டு அண்டர் த ஹிந்து லா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பிஸ்னஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மேலாண்மை. இதில் யார் பார்ப்பாங்க? ஹியர் all the affairs of a joint Hindu family are controlled and managed by one person who is known as கர்த்தா ஆர் மேனேஜர். இதில் அஃபையர்ஸ் அப்படின்னா அதனுடைய வரவு செலவு கணக்கு அப்படின்னு அர்த்தம். ஆல் த அஃபையர்ஸ் ஆஃப் எ ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி
கண்ட்ரோல்டு அண்ட் மேனேஜ்டு, கட்டுப்படுத்தப்படுறது அல்லது நடத்திட்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டாக இருக்கிற ஒரே ஒரு பெர்சன் தான். ஓகே, ஸோ ஹெட் ஆஃப் த ஒன்லி ஒன் பெர்சன், தட் பெர்சன் இஸ் கால்டு கர்த்தா, KARTA. தர்மகர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கோயில் எல்லாம், அந்த மாதிரி இந்த ஃபேமிலியில் அந்த பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறவருக்கு பேர், தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கிறவருக்கு பேர் கர்த்தா அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, த கர்த்தா இஸ் த சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. இந்த கர்த்தா அப்படிங்கிறவர் அந்த ஃபேமிலியிலேயே பெரிய வயசில் மூத்தவராக இருப்பார். ஸோ த கர்த்தா இஸ் த சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஹேவ் ஃபுல் ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் கர்த்தா. ஸோ அந்த இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த கர்த்தா சொல்கிற மாதிரி, அந்த பெரியவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கணும். ஸோ ஒன்லி கர்த்தா இஸ் என்டைட்டில் டு டீல் வித் அவுட்சைடர்ஸ். இந்த பிஸ்னஸோட டீலிங்ஸ் எல்லாமே யார் டீல் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹெட்டு தான். ஹெட்டு யார்? கர்த்தா. அந்த கர்த்தா தான் டீல் பண்ணுவார். பட் அதர் மெம்பர்ஸ் கேன் டீல் வித் அவுட்சைடர்ஸ் ஒன்லி வித் த பர்மிஷன் ஆஃப் கர்த்தா. ஸோ மற்ற மெம்பர்ஸு டீல் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் பற்றி, ஆனால் அந்த பெர்மிஷன், அந்த கர்த்தாவோட பர்மிஷன், அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட பர்மிஷன் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அந்த சுச்சுவேஷனில் இவங்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸோட மற்றவங்கள்ட்ட டீல் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் மேனேஜ்மெண்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆஃப் characteristics of joint Hindu family business. The third point is membership by birth. ஸோ இதில் மீனிங் பார்க்கும்போது நம்ம சொன்னோம், இதில் இந்த ஃபேமிலியில் பிறந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக தட் பெர்சன் பிகம் த மெம்பர் ஆஃப் த ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ். திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ். ஹியர் த மெம்பர்ஷிப் ஆஃப் த ஃபேமிலி கேன் பி acquired only by birth. As soon as a child is born in the family, that child becomes a member. Membership requires no consent or agreement. ஸோ மெம்பர்ஷிப்பாக வர்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டோ அல்லது மற்றவங்களை கேட்கணும் அப்படிங்கிறதோ இல்லை, அந்த குடும்பத்தில் பிறந்தாலே மெம்பர் தான். தென் லைபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், லீகலி பேயபிள் டு அதர்ஸ், தட் ஒன் இஸ் லைபிலிட்டி. தமிழில் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைபிலிட்டி, இப்போ பிஸ்னஸ்க்கு கடன்கள் எதை செஞ்சுன்னு வச்சுக்க, இன்கேஸ் ஆஃப் ஏ பிஸ்னஸ் ஜாயின் வித் ஃபேமிலி பிஸ்னஸ் கேன் ஹாவ் சம் டெப்ட்ஸு. ஸோ தட் டெப்ட்ஸ் மஸ்ட் பி பேயபிள் டு அதர்ஸ். ஸோ தட் பர்சன் இஸ் கால்டு கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்க்கு அமௌண்ட் தரணும் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் எக்ஸப்ட் த கர்த்தா, த லைபிலிட்டி ஆஃப் த ஆல் அதர் மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட் டு தயர் ஷேர்ஸ் இன் தி பிஸ்னஸ். ஸோ அந்த சின்னவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி நினைக்கும்போது அவங்களுடைய லைபிலிட்டிஸ் வந்து லிமிட்டட் தான். ஓகே, ஸோ மெம்பர்ஸ் லைபிலிட்டிஸ் லிமிட்டட் எக்ஸப்ட் கர்த்தா. ஸோ இன் கேஸ் ஆஃப் கர்த்தா லைபிலிட்டி இஸ் அன்லிமிட்டட். அந்த குடும்பத்தில் மூத்தவர், தலைவர், அவருடைய லைபிலிட்டிஸ் வந்து அன்லிமிட்டட். ஸோ அன்லிமிட்டட் அப்படின்னா த டெப்ட்ஸ் அமௌண்ட் கேன் ரெக்கவர் ஃப்ரம் தயர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. தன்னுடைய சொந்த சொத்துக்கள் இருந்து அவங்களுடைய கடனுக்கு உண்டான அமௌண்ட்டு எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேர் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. ஓகே, the amount of debt can be recovered from his personal property also. This is liability. Okay, then another one is permanent assistance. Okay, நீடித்த நிலைத்தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. த டெத், லூனசி ஆர் இன்சால்வன்சி. டெத் அப்படிங்கிறது இறந்து போகிறது, லூனஸ் அப்படின்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒன் டைப் ஆஃப் இது, அதாவது நார்மல் ஸ்டேஜில் இல்லை. ஆர் இன்சால்வன்சி அப்படிங்கிறது கடன்கள் நிறைய இருக்குது. ஸோ அசட்ஸோட வேல்யூவோட கடன்கள் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பேர் இன்சால்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. த டெத், லூனசி ஆர் இன்சால்வன்சி ஆஃப் எனி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி டஸ் நாட் அஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து எக்காரணத்தை கொண்டு அந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ஸை பாதிக்காது. ஏன்னா ரிமைனிங் இருக்கிற மெம்பர்ஸ் அதை பார்த்துக்குவாங்க. த டெத், லூனசி ஆர் இன்சால்வன்சி ஆஃப் எனி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி டஸ் நாட் அஃபெக்ட் த எசிஸ்டன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் of joint in the family. The family goes on doing its business. Okay, right. Then another one point is implied authority of கர்த்தா. உட்கிடை ஆணையுரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இம்ப்ளைடு அத்தாரிட்டி, அதிகாரத்தை செலுத்துறது. இதில் அதிகாரத்தை யார் செலுத்துவாங்க, அதில் யார் தலைவராக இருக்காரோ, யார் ஹையஸ்ட்டு மெம்பரும் வயசில் மூத்தவங்க யாரோ அவங்களுக்கு பேர் தான் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்த்தா தான் இதை இப்படி செய்ய அப்படி செய்யணும் மற்றவங்களுக்கு அதிகாரத்தை, மற்றவங்களை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. ஓகே, ஸோ தட் ஒன் இஸ் இம்ப்ளைட் அத்தாரிட்டி ஆஃப் கர்த்தா. ஹியர் இஸ் இன் எ ஜாயின்ட் ஃபேமிலி ஃபேம் ஒன்லி கர்த்தா ஹேஸ் த இம்ப்ளைட் அத்தாரிட்டி
to enter into a contract for debts and pledge of the property of the firm for the ordinary purpose of the business of the firm. ஓகே, மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறது, டெப்ட்ஸு, கடன் வாங்கிறது, அடமானம் வைக்கிறது எல்லாமே இந்த கர்த்தாவோட இசைவில் தான் இருக்குது. அவர் மற்றவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஃபாலோ பண்ணுவார். ஸோ இம்ப்ளாய்டு அத்தாரிட்டி ஆஃப் கர்த்தா இஸ் த ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாயின்ட் இன் தி ஃபேமிலி பிஸ்னஸ். தென் another one is minor also co-partners. co-partners அப்படிங்கிறது கூட்டு வாரிசுதாரர் அப்படின்னு அர்த்தம். பங்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. In a joint in the family firm, even a newborn baby can be a co-partners. ஸோ ஜாயின்ட் in the family business பொறுத்த வரைக்கும் புதுசாக யார் பார்க்குறாங்களோ அவங்க கூட கூட்டு வாரிசுதாரர் தான், co-partners. ஓகே, தென் another one point is dissolution. dissolution அப்படின்னா கலைப்பு அப்படின்னு அர்த்தம். The joint in the family business can be dissolved only at the will of all the members of the family. ஸோ இந்த ஜாயின்ட் இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு சம்மதிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ எனி சிங்கிள் மெம்பர் ஹேஸ் நோ ரைட் டு கெட் த பிஸ்னஸ் டிசால்வ்டு. ஸோ அதில் இருக்கிற ஏதாவது ஒரு மெம்பர் வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எல்லா மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் ஸோ தட் ஜாயின்ட் இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் கம் டு an end. ஓகே, and this is the characteristics of joint in the family business. Once again we remind the side headings of characteristics of joint in the family business. First point is governed by Hindu law. Second one is management. Then third point is membership by birth. Fourth one is liability. Then fifth one is permanent existence. Then sixth one is implied authority of karta. Then seventh one is minor also a co-partners. Eighth one is dissolution. Okay, thank you students.